பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 6 வார காலமாக அடைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த மகிமையான நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம், எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 91:14. நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் விடுவிப்பேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம் எல்லாரும் ஒரு சிறையிருப்பின் தேசத்துல இருந்தது போல இருக்கிறோம் இல்லையா? ஒரு சுதந்திர இந்தியாவில் இருந்த மாதிரி இல்லை, சுதந்திரமா இருக்க முடியல இல்லையா? ஸ்தோத்திரம். காரணம் கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயினால ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ஒரு சிறையிருப்பின் அனுபவம் உண்டாயிருக்கிறது. இந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், விடுதலை வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வாஞ்சையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்துல நீ வாஞ்சையா இருந்தீன்னா உனக்கு விடுதலை. என் நாமத்தை நீ அறிந்தாயானால் உனக்கு உயர்வு, உயர்ந்த அடைக்கலத்துல உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நம்முடைய வீடுகளிலே நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்கள் எதற்காக அப்படின்னா, நான் சொல்ல முடியும், நம்ம ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சை இன்னும் பெருகுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. இன்னும் அவரை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சை பெருகணும், இன்னும் அவரை அறிந்து கொள்ளணும். நீங்க பார்க்கும் போதே தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா பட்டினியிலே செத்து போவோம் போல இருக்கையா. எத்தனை குடும்பங்கள், எவ்வளவு வறுமை, ஒரு வருமானமும் இல்லை, எவ்வளவு நாங்க கஷ்டப்படுகிறோமே. இந்த நிலையிலையும் ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறாரே என்று நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் அவர் மேல வாஞ்சையா இருக்கணும், இன்னும் அவரை நோக்கி கூப்பிடணும், இன்னும் அவரை சத்தமிட்டு இன்னும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாஞ்சை எந்த அளவுக்கு நமக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக, தீவிரமாக நாம் ஒரு பெரிதான விடுதலையை காண முடியும். ஆம் பிரியமானவர்களே, அந்த வாஞ்சை என்ன, எப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு வேணும்? என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சையாக இருக்கணும் அப்படிங்கிறத சில வசனங்களை நம்ம தியானிக்க போகின்றோம். ஒரு 4 காரியங்கள் உங்க முன்னால வைத்து சரியான நேரத்துக்கு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். சோதர உன்னத பாட்டின் புஸ்தகம், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், அங்கே இப்படியாக நாம் ஒரு வசனத்தை கவனிக்கின்றோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டு மரங்களுக்குள்
கிச்சிலி மரம் போன்றவர். அல்லேலூயா. அந்த நிழல்ல பாருங்க, வெயிலுடைய அருமை எப்ப தெரியுமா? நிழல்ல போனாதான் தெரியும். பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள பாடுகள், வேதனை, இந்த வெயில் எப்படி வாட்டுகிறதோ அப்படியே நம்மை வாட்டி கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையில நமக்கு இளைப்பாறுகிறதுக்கு ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது தேவ சமூகம். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல், ஆண்டவருடைய நிழல். அந்த நிழல்ல என்ன செய்யணும்? எதுக்காக அவருடைய நிழல்ல வர்றோம்? எதுக்காக அந்த வாஞ்சை அப்படின்னா, ஜெபிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும். எதுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல வரணும் அப்படின்னா, ஒன்று ஜெபிக்கணும், இன்னொன்னு அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, தேவனுடைய வார்த்தை என்ன? அவர் நம்மோடு பேசுவது. இதுதான் ஜெபம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தின் வழியாக அவர் போய்கொண்டிருந்த போது அந்த ஊர்ல ஒரு சகோதரி இயேசுவை தன் வீட்டுக்கு வரும்படி வாஞ்சியோடு அழைத்தாள். அவருடைய பேர் என்னன்னா மார்த்தாள். இயேசுவை எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியா கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. வீட்டுல கூட்டிட்டு போய் ஒரு சேர் போட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவ ரொம்ப பிஸி ஆயிட்டா. சோதரம், சப்பாத்திக்கு மாவு பணஞ்சை, குருமா வைக்கிறதுக்கு காய்கறி வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா அங்க காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். சோதரம். அந்த மார்த்தாள் என்பவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறா. அவளுடைய பேர் மரியாள். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த மரியாள் என்ன செய்தாலும் தெரியுமா? அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வாஞ்சையாய் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவள் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறா. இந்த வீட்டுல காய் வெட்டிக்கிட்டு இருக்கா, தேங்காய் திருவிட்டு இருக்கா. இந்த மார்த்தாளுக்கு பாத்தீங்கன்னா பத்தனி வருது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவன் பார்த்தா சும்மா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாள்னு சொல்லி அந்த எரிச்சல், அந்த கோபம் தாங்க முடியாம ஏசப்பாட்டே பேசுற. ஆண்டவரே, உமரை வீட்டுக்கு கூப்பிட்டதே நான் தான், நான் கூப்பிட்டுதான் நீர் வந்திருக்கிறீரு. நான் கூப்பிட்டு உமரை உட்கார வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ண நீ பார்த்தா என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவ பாட்டுக்கு போய் உமா பாதபடியில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே, நீர் அவளை சத்தம் போடக்கூடாதா? ஏமா சீக்கிரம் போய் கொஞ்சம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லக்கூடாதா என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவள் அப்படியே சத்தம் போட்டு நிற்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அப்ப மரியாள் என்ன செய்தா? இயேசுவின் பாதத்துல இருக்கிறதை தெரிந்து கொண்டாள். அவருடைய நிழல்ல உட்காருகிறதை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்குது. எல்லா பக்கமும் நிறைய வேலை இருக்குது, நமக்கு ரொம்ப பிஸி தான். சிலருக்கு ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரி தெரியல, எப்ப பார்த்தாலும் பிஸியா தான் இருக்கிறாங்க. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறோம். வீட்டுக்குள்ள அந்த வேலை இந்த வேலைன்னு நேரம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்க சிலருக்கு. சிலருக்கு நேரமே போக மாட்டேங்குது. எப்படினாலும் சரி, நமக்கு தேவ சமூகத்தில் அமர்றது தான் முக்கியமானது. அதனாலதான் மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருப்பதை தெரிந்து கொண்ட போது ஆண்டவர் சொல்லுகிறாள், இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறாரு, அவள் தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ பாருங்க, இந்த உலகத்துல மற்ற எல்லாமே குறைவுபட்டு போகும், எல்லாமே குறைவுள்ளதுதான். ஸ்தோத்திரம். ஆனா அப்பாவுடைய பிரசன்னம், அப்பாவுடைய வார்த்தை, அதுதான் நிறைவுள்ளது. ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை நம்ம இரவும் பகலும் தியானிக்கணுமா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து, சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, நமக்கு இப்போ ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க, வீட்டிலே தான் இருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கும்? வேதத்துல எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம் சொல்லுங்க? நான் டெய்லி ஒரு 10 அதிகாரம் வாசிக்கேன். வேலைக்கு போகல, வீட்டில் தானே இருக்கேன். ஒரு 10 அதிகாரம் தான் நான் 10 அதிகாரம் வாசிக்கிறேன் அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்ப சத்தமே வராத, எப்படி வரும்? சோத்திரம். இப்போ அந்த நியூஸ் பார்த்தேன், பாலிமர் நியூஸ், ரிமோட்டுக்கு தான் கையில இருக்குது. சோத்திரம்.
பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை நியூஸ், சன் செய்திகள், இப்படி ஒவ்வொன்றா மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா வேதத்தை ஆராய்கிறோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீங்க வேதத்தை கையில் எடுத்துட்டு உட்கார்ந்து பாருங்க, நேரம் போறதே தெரியாது. நேரம் போறதே. சிலருக்கு தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்துருவாங்க. சில ஆட்கள் இருக்காங்க, தூக்கம் வரலன்னா பைபிளை கையில் எடுத்துரு வந்துடும். தூக்கமே வர மாட்டேங்க. பைபிள் படிச்சா தூக்கம் வந்துடும். இதுன்னு அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருப்போம், அப்படியே தியானம் பண்ணுவோம், அப்படியே 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். அப்புறம் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் மாம்சத்துல இருந்தானா மாம்சத்துக்கு வெளியே இருந்தானா தெரியாது, ஆனா 3ஆம் வானம் வரைக்கும். அப்ப நீங்க போய் சொல்லணும், எங்க பாஸ்டர் பேதுரு பவுல் எல்லாம் பார்த்து எங்க பாஸ்டர் உங்களை விசாரிச்சுட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்துருங்க. என்ன அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூக்கம் வரல, நீ பைபிள் படிக்க கூடாது, வாஞ்சையாய் படிக்கணும். அப்போஸ்தலரின் நடபடிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அங்க பார்க்கின்றோம், பெராயா பட்டணத்தார் அவங்க என்ன செய்தாங்கன்னா தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். அந்த பெராயா பட்டணத்தை அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த பட்டணத்தார் மன வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அவங்க நல்ல குணசாலிகளாய் இருந்தாங்க. பெராயா பட்டணத்து விசுவாசிகள். அது யாரோடு ஒப்பிடுகிறார்? தெசலோனிக்கே சபையோடு ஒப்பிடுறாரு. பைபிள்ல ஒவ்வொரு திருச்சபைக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு. ரோம திருச்சபைக்கு, கொரிந்து சபைக்கு, கலாத்திய சபைக்கு, எபேசு சபைக்கு, பிலிப்பி சபைக்கு, இல்லையா? இப்படி ஒவ்வொரு கொலோச சபைக்கு, தெசலோனிக்கே சபைக்கு இப்படியெல்லாம் நிருபங்கள் எழுதப்பட்டதுல நீங்க பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கே நிருபத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நிருபத்துல மட்டும்தான், அந்த சபை மக்களை மட்டும்தான் பவுல் குறை சொல்லவே இல்லை. எல்லா சபைக்கும் எழுதின கடிதத்துல ஒவ்வொரு சபை மக்களை பத்திய ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கும், அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு பதில் கொடுக்கும்படியாக அந்த நிருபம் எழுதப்பட்டுச்சு. ஆனா 1 தெசலோனிக்கே நிருபத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த சபைக்கு ஆண்டவருடைய வருகையை பத்தி எழுதுறாரு, ரகசிய வருகை பத்தி எழுதுறாரு. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்குரியவர்கள், கோபாக்கினின் பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவங்க விசுவாச உலகம் அங்க பிரசித்தமாயிட்டுன்னு சொல்றாரு. காரணம் என்ன? அவங்க வேதத்தை ஆராய்ந்தாங்க. அதை பார்க்கிலும், அந்த தெசலோனிக்கே சபையை பார்க்கிலும் பெராயா பட்டணத்து சபை இன்னும் நல்ல குணசாலிகளாக இருந்தாங்களா? அதுக்கு காரணம் அவர்கள் காரியம் இப்படி இருக்குதா, இப்படி இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்தார்கள். அது ரொம்ப முக்கியம். எனவேதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி தாய்ப்பால் அவசியமோ அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னு சொன்னா களங்கமில்லாத ஞானப்பாலாகிய இந்த தேவனுடைய வசனம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாளை ஆண்டவர் மெச்சுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்னொரு வாஞ்சை சமையல், அதனால நான் வேகமா வரேன். இன்னொரு வாஞ்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 84ஆம் சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு பாருங்க, 84வது சங்கீதத்துல ஸ்தோத்திரம் அதனுடைய முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. ஆலய பிரகாரங்கள் மேல வாஞ்சை, தவணம், சோதரம். ஆத்துமா தாகமா இருக்கு ஆண்டவரே, ஆலய பிரகாரத்துல எனக்கு வாஞ்சையா இருக்கு. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. எனக்கு அவ்வளவு வாஞ்சை
ஆண்டவரை நோக்கி அவ்வளவு வாஞ்ச. ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, என் தேவனை ஆராதிக்கணுமேங்கிற தாகம். சோதரம், நம்ம வீடுகளில் எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் ஆலயத்துல ஆராதிக்க மாதிரி வருமா? இல்லையா? ஸ்தோத்திரம். அதனாலதான் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல பல பிரச்சனைகள் அவர் சந்தித்திருக்கிறாரு. அதன் விளைவு ஸ்தோத்திரம், சில நேரங்கள்ல அவரு காடோடியா விரட்டி அடிக்கப்பட்டார். ஆண்டவர் ஆராதிக்கிற மனுஷன், எங்க இருந்தாலும் தேவனை துதிக்கிறவன், ஆனா ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஒரு ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து பல காரியங்களை அலுவலக வேலையா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யாராவது வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாரா? உடனே மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷம், எப்பா எல்லா எவ்வளவு வேலை இருந்தாலும் அவ்வளத்தையும் போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் ஆலயத்துல போய் ஆண்டவரை ஆராதிக்கிறதுனா அந்த சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையிலும் குவாரண்டைன் வந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையிலையும் மகன் அப்சலோம் துரத்தும் போது ஊரை விட்டே ஓடி போயிட்டான் இல்லையா? காட்டுல போய் வனாந்தரத்துல மறைந்து வாழ்ற நிலைமை. அப்ப பாருங்க பாடுறான் சங்கீதம் 42 பாத்தீங்கன்னா சொல்றாரு, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது. சோதரா, அப்ப காட்டுல பார்த்திருக்கிறான், ஆடு மேய்க்க போகும்போது அவனுக்கு தெரியும். சோதர, காட்டுல ஒளித்து வாழும்போது தெரியும். அந்த காட்டுல மான்களுக்கு தாகம் எடுக்கும் போது அந்த தண்ணீருக்காக மான்கள் என்ன செய்யும்? தேடி ஓடும். வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா அப்படி இந்த வெயில்ல எல்லாம் பார்க்கும்போது அப்படி தூரத்துல பாத்தீங்கன்னா காணல் நீர் தெரியும். தூரத்துல பார்க்கும்போது தண்ணி கிடக்க மாதிரி தெரியும். நம்ம கூட சில இந்த ரோட்ல எல்லாம் போனீங்கன்னா ரோட்ல போகும்போது அங்க தண்ணி கிடக்க மாதிரி தெரியும், ஆனா பக்கத்துல போனா தண்ணி இருக்காது. அதுதான் காணல் நீர். அந்த நீரை இந்த வனாந்தரத்துல மான்கள் பார்க்கும்போது, ஓ அங்க தண்ணி கிடக்குது, அங்க போய் குடிச்சிடலான்னு வேகமா ஓடி போய் அங்க பார்த்தா அங்க தண்ணி இருக்காது. அந்த மான்கள் அப்புறம் அங்க எட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இந்த மான்கள் தாகத்தோடு ஓடுகிறத அவன் பார்த்திருக்கிறான். ஆக்சுவலா இந்த தண்ணீருக்காக இந்த மான்கள் எவ்வளவு தாகத்தோடு ஓடுதோ அதே போல ஆண்டவரே உமக்காக என் உள்ளம் ஏங்குகிறதப்பா, வாஞ்சிக்கிறது, உண்மை ஆராதிக்கணுமே. ஏன்னா சங்கீதத்துல 42 நான் சொல்றான் பாருங்க, 2ஆம் வசனத்துல, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? நான் எப்ப ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நிற்பேன்? வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறோம், வீட்டுக்குள்ள இருந்தே ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், குடும்பமா ஆராதிக்கிறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஆலயத்துல ஆராதிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷம் இல்லையா? நான் எப்பொழுது உடைய சந்நிதியில வந்து நிற்பேன்? இதை பார்த்து மற்றவங்க எல்லாம் பரியாசம் பண்றாங்க. உங்கள் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் கண்ணீர். ஏன் உங்க கடவுள் எங்க? உங்க கடவுள் ஏன் இதெல்லாம் அனுமதிச்சாரு? ஏன் உங்க கடவுள் உங்களை காப்பாத்தல? எவ்வளவு ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு பாருங்க, நம்ம சகோதரர் மோன்சி லாசரஸ் அவர் டெய்லி சாயங்காலம் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் லைவ்ல ஒரு பிரேயர் நடத்துறாரு. அநேக மக்கள் இணைந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆனா அதையும் பரியாசம் பண்ற கூட்டம் இருக்கு பாருங்க. பரியாசம் பண்றவங்க, சோத்திரம், உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டே இரு. ஆனா அதையும் பரியாசம் பண்ணி அதுல குடும்பத்துல உள்ளவங்களே, சோத்திரம், எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. தேவ சமூகத்துல மன்றாடி ஜெபிக்க முடியல. அவனை 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொன்னா அவனுக்கு ஜெபிக்க முடியாது. ஆனா மற்றவங்களை குறை சொல்லுங்க, நல்ல வாயை பிளந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி துஷ்ட மனிதர்கள் தேவ கோப வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சொல்றார் தாவீது, சோதரம், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய்? ஏன் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தியங்குகிறாய்? எவ்வளவு கலக்கம் பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க மனதுல. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவுதான் வீட்டுக்குள்ள இருந்து ஜெபித்தாலும் ஆலயத்துல ஆராதிச்ச மாதிரி இருக்குதா? ஒரு 4 பேர் 2 பேர் 3 பேர் நீங்க ஆலயத்துல வந்து கூடி ஜெபிக்கும் போது அது எவ்வளவு மகிமையா இருந்துச்சு, எவ்வளவு விசேஷமா இருந்துச்சு. அதனால எவ்வளவு ஒரு ஆவியின் பலன், எவ்வளவு ஆவியின் வல்லமை, எவ்வளவு வரங்கள், எவ்வளவு தீர்க்க தரிசனமான கிருபைகள் ஆண்டவர் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினா, உங்களை கொண்டு பேசினா, உங்கள் மூலமாய் அவர் கிரியை செய்தா, எவ்வளவு மகிமையான காரியங்களை ஆண்டவர் நடப்பித்தார். ஆலயத்தின் மேல தாகம் பெருகனான். எனக்கு அன்பானவர்களே, அந்த வாஞ்சை தாகம் நமக்குள்ள பெருகுமானால் ஆலயத்தை குறித்த வாஞ்சை நமக்குள்ள பெருகுமானால் நான் விசுவாசிக்கிறேன்,
சீக்கிரத்துல இந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்க மன விருப்பத்தின்படி நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, தானியேலின் புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அங்கே ஒரு குவாரண்டைன் வந்துச்சு. ஸ்தோத்திரம், தானியேல் 6வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அன்றைக்கு தானியேலை குற்றப்படுத்துவதற்காக அங்க இருந்த பாபிலோனியர்கள், பாபிலோன் அரண்மனையில் இருந்தவர்கள் ராஜாவாகிய தரியுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, யாரை பார்த்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 1 மாதம் 30 நாள் அந்த சட்டம் அந்த தேசத்துல நடைமுறைக்கு வந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம தேசத்துல சட்டம் எப்படி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது நடைமுறைக்கு வந்திருக்குதோ, நம்ம தேசம் நல்ல தேசம் இல்லையா? ஜெபிக்க கூடாதுன்னு தடை இல்லை இல்லையா? நம்ம ஆண்டவரை நோக்கி அவங்க தெய்வத்தை பார்த்து கூப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க சோதரம், இந்த பாபிலோன் தேசத்துல ராஜாவாகிய தரியுவை தவிர வேற யாரையும் பார்த்து ஜெபம் பண்ண கூடாது, ஆராதிக்க கூடாதுன்னு சட்டம் வந்துச்சு, குவாரண்டைன் வந்துச்சு. அந்த குவாரண்டைன்ல தானியேல் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய வீட்டுல தன் வீட்டுக்குள்ள போய் அவன் எருசலேமுக்கு நேர் மேல் வீட்டு அறையில என்ன செய்யறான்? தன்னுடைய கதவுகளை, ஜன்னல் கதவுகளை எருசலேமுக்கு நேராக திறக்கிறான். ஏன் எருசலேமுக்கு நேராக திறக்கிறான்? எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அது மகாராஜாவுடைய நகரம், அங்கேதான் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டான் நேபுகாத்நேச்சார். தானியேலுடைய நாட்கள்ல ஆலயம் இல்லை, எருசலேம் இருந்துச்சு. எருசலேம்ல ஆலயம் இல்லை, ஆலயம் இடிக்கப்பட்டாயிற்று, ஆலயத்துல ஆராதனை இல்லை. ஆனா தானியேலுடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன? அந்த எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் வீட்டின் மேல் வீட்டறையிலே போய் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறதுல அவன் குறைவுபடவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், தானியேல் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய ஜன்னல் கதவுகளை திறந்தான். தானியேலுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் இருந்திருக்கும், எப்பண்டா இந்த எருசலேமுக்கு நான் போவேன், எப்போ இந்த எருசலேம்ல போய் நான் தேவனை ஆராதிப்பேன். 70 வருஷ சிறையிருப்பு, 70 வருஷம். நம்ம 7 வாரம் ஆராதனை கட்டு தாங்க முடியல. யோசிச்சு பாருங்க, அங்க 70 ஆண்டு காலமாக ஆலயம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 70 ஆண்டு காலங்கள் ஆலயம் இடிபட்டு கிடக்கிறது. 70 ஆண்டு காலம் ஆராதனை இல்லை. எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. அந்த 70 வருட காலம் தானியேல் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அதன் விளைவு என்ன தெரியுமா? திரும்பவும் ஆலயம் கட்டப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை முன் போல நிலை வரப்படும், அவைகளிலிருந்து ஆடல் பாடல் சத்தமும் துதி ஸ்தோத்திரமும் எழும்பும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய சபை, உங்களுடைய சபை கர்த்தருக்கு முன்பாக திடப்படும். மீண்டும் ஆடல் பாடல் சத்தத்தோடு நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. முதல்ல சொன்ன வாஞ்சை என்ன? தேவனுடைய சமூகம், ஜெபிக்கிறதுக்கும் வேதத்தை தியானிக்கிறதுக்கும் நமக்கு வாஞ்சை வேண்டும் என்று பார்த்தோம். 2வது வாஞ்சை ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய வாஞ்சையை பார்த்தோம். 3வது பாருங்க சோதரம், இன்னொரு வாஞ்சையை நாம் பார்க்க போகின்றோம். பிலிப்பியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அல்லேலூயா. அப்போ தேவன் சாட்சி. எதுக்கு? ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகள் மேல வாஞ்சையா இருக்கிறாரு. ஊழியக்காரங்களுடைய இருதயம் எப்பவுமே எங்க இருக்கும்னா விசுவாசிகள் மேலதான் இருக்கும். அல்லேலூயா. குவாரண்டைன், எல்லாரும் கூடி வர முடியல,
ஆனா மனசெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்காங்களோ, ஆண்டவரே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்களோ, அவங்க ஆத்துமா என்ன லெவல்ல இருக்கோ, ஜெபம் பண்றாங்களா, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா, வசனத்தை வாசிக்கிறாங்களா, ஏசப்பா உங்களுடைய சமூகத்தை விட்டு அவங்க விலகிற கூடாதே, எப்படி இருக்காங்களோ தெரியலையே. சில பலவீனமான ஆடுகள் உண்டு ஆண்டவரே, சிலர் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறாங்களே, சில போராட்டங்கள் மத்தியில் இருக்காங்களே, சில கஷ்டப்படுறாங்களே, எப்படி இருக்காங்கன்ட்டு ஆத்துமா, ஊழியக்காரனுடைய ஆத்துமா விசுவாசிகள் மேல வாஞ்சையா இருக்கும். அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அதே போல நீங்க விசுவாசிகள் உங்க இருதயமும் அப்படிதான் இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனா எத்தனை பேர் உங்களோட ஆராதித்த நம்முடைய திருச்சபை மக்கள் அவங்கள கால் பண்ணி போன் பண்ணி பேசியிருக்கீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கிறீங்க? உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணவங்க, உங்க கூட முழங்கால் போட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க யாரு? இல்லையா? நாங்க ரொம்ப பிஸி பாஸ்டர், எனக்கு மாட்டை மேய்க்கவும் மீட்டை பெருக்கவுமே யாரும் காண மாட்டேங்க. சோத்த பொங்குனா என்ன குழம்பு வைக்க, குழம்புனே அதுக்கு பேர் தான் குழம்பு. சோத்திரம் எப்படித்தான் வருதுன்னே தெரியல, என்ன வேலை வருது, வீட்டை தூக்க தூக்க குப்பை வந்துட்டே தான் இருக்குது. ஜோம் பண்ண பிறகு எல்லாரையும் விசாரிக்கணும்னு நினைப்பேன். ஆனா விசாரிக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனா மற்றவங்களை நம்ம விசாரிக்கிறோம். நம்ம பொண்ணு ஐயோ எனக்கு உப்பு இல்லையே, முளவத்தல் இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். நமக்கு குறைவுகள் இருக்கும், ஊழியத்தில் தேவைகள் இருக்கும். ஆனா இந்த நிலையிலையும் பாருங்க, யார்கிட்டையும் போன் பண்ணி அது இல்லை இது இல்லை சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. பாருங்க, வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சோதரம், இந்த பவுல், தீமோத்தேயு, எப்பாப்ராத்தீத்து, தீத்து, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் இருக்காங்களா, அவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு என்ன போல என்னை போன்ற மனதுள்ளவன். அதே போல எப்பாப்ராத்தீத்துவை பத்தி சொல்றாரு. இந்த எப்பாப்ராத்தீத்துக்கு என்னன்னா, சோமலாம வியாதிப்பட்டு சாகக்கூடிய கண்டிஷனுக்கு போயிட்டாராம். ஆனா அவருக்கு வருத்தம் என்ன தெரியுமா? இவர் சோமில்லாம இருந்தது மற்ற விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிட்டான். ஐயோ, நான் சோமில்லாம இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊழியக்காரருக்கே சோமில்லாம வந்துட்டே அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல குறைவுபற்றக்கூடாதே அப்படின்னு அவருக்கு வேதனை என்னன்னு, எனக்கு சோமில்லாம வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி வேதனைப்பட்டார். எப்படி பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு சோம்ல நான் எத்தனை பேர்ட்ட சொல்லணும், யாராவது நம்மளை கேட்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளை பத்தி கவலைப்படக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக் கொள்வா. அல்லேலூயா. மற்றவங்களை பத்தி கவலைப்படணும், ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கணும், மற்றவங்களை விசாரிக்கணும். நீங்க எப்படி இருக்காங்களோ, இந்த ஆத்துமா எப்படி இருக்காங்களோ, இந்த சகோதரி பாவம்ல, இந்த பிரதர் பாவம்ல, அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறாங்க, எவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியில் இருக்காங்க. எப்பவுமே நமக்கு என்னன்னா நம்ம பிரச்சனை தான் பெருசா தெரியும், மற்றவங்க பிரச்சனை பெருசா தெரியாது. நம்ம விட பெரிய பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியில் இருக்கிற மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள நினைக்கணும். ஆண்டவரே அவங்கள நினைச்சிடலுங்கப்பா. அது ஜெபம் பண்றது மட்டுமல்ல, நான் ஜெபம் பண்ணேன் அது மட்டும் இல்ல, தோத்திரம் அவங்கள விசாரிக்கணுமே. தாகத்தோடு இருக்காங்க, ஆண்டவரே நீ அவங்களுக்கு தண்ணீர் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா போதாது, நம்ம இருக்க தண்ணியில ஒரு டம்ளரை கொண்டு கொடுக்கணும்ல. நீ செய்யறோமா? என்ன செய்வாங்க இந்த ஆத்துமா, என்ன செய்யும் நினைச்சு பாக்குறோமா? இந்த குவாரண்டைன், இந்த வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடக்குதே, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நெருக்கத்துல இருப்பாங்க. நம்மளால இயன்றது, நம்ம என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, பிரியமானவங்களை இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்க கொடுக்கதான் நமக்கு ஊறும். இந்த சாரி பார்த்து விதவை என்ன சொன்னா, எங்கிட்ட கலசத்துல கொஞ்சம் போலதான் என்ன இருக்குது, பானையில செத்தியங்கான மாவு இருக்குயா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாவதான் செய்யணும் அப்படிங்கிறா. ஆனா அந்த நிலைமையில தேவனுடைய வார்த்தை வருது, நீ இருக்கிறதுல முதல் அடைய பண்ணி கொண்டு வா. கொண்டு கொடுத்தா என்னாச்சுது, பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் பானையில மாவு குறையல, கலசத்துல என்ன குறையல. நான் என்ன செய்வேன் நினைக்காதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
உங்களை போல உங்க சபை மக்கள், நம்முடைய திருச்சபை மக்கள், கஷ்டப்பட்டவங்க, ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்காக நீங்க இறங்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார். நம்ம சந்தோஷமா இருக்கும். நம்ம புருஷன், நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு எப்படியோ நடக்குது. ஆனா எத்தனை குடும்பம் யோசிச்சு பாருங்க. தகப்பன் வெளியூர்ல இருக்காரு, தாய் வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க இல்லையா? சிலர் அங்கிருந்து வர முடியல. சில குடும்பங்கள் மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு சூழ்நிலைகள். சில குடும்பங்கள்ல எந்த வருமானமும் இல்லை. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள வாஞ்சையோடு விசாரிக்கும் போது அதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார் பாருங்க, ஸ்தோத்திரம். எப்ப அந்த அன்பு வருது, எப்ப விசாரிக்க முடியும் தெரியுமா? இப்ப நாங்கெல்லாம் ஒவ்வொரு விசுவாசிகளையும் போன் பண்ணி விசாரிக்கிறோம். எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலை, ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துறாரு, தேவைகள் ஏதாவது இருக்கா, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம், ஆண்டவர் நடத்துவார், எல்லாம் சொல்றோம். ஏன் தெரியுமா? அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க, 6ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறபடினால். இப்ப விசுவாசிகளாகிய உங்களை எங்க வச்சிருக்கோம் தெரியுமா? இங்க வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறோம்? இங்க வச்சிருக்கோம். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் கர்த்தருக்கு முன்பாக நின்று தூபம் செலுத்த போகும்போது அந்த ஆசாரியனுடைய மார்பதக்கத்துல 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதை கெட்டியிருப்பாரு. என்ன? அந்த 12 கற்களும் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை இந்த ஆசாரியன் நெஞ்சில சுமந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்பதை அதை காண்பிக்கிறது. இன்னைக்கு நாங்க வெளியில காட்டல, ஆனா விசுவாசிகளாகிய உங்களை இருதயத்துல தரித்திருக்கின்றோம். அல்லேலூயா. அதான் வாஞ்சை. இந்த வாஞ்சை உங்களுக்கும் இருக்கணும். உங்களுக்கும் கஷ்டப்படுற மக்கள், ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், சக விசுவாசிகள் மேல அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குமானால் ஆண்டவர் அதை பார்ப்பாரு, அதுக்குள்ள பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். யோபு 19 25 முதல் 27 வரை பார்க்கும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. கவனிங்க, இந்த வாஞ்சை என்ன வாஞ்சை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, கடைசி நாள்ல பூமி மேல நிற்பாரு அப்படின்னு ஒரு வாஞ்சை. சோதர பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3:20-21, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்ன இரட்சகர் வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்படி இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள வைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் மறுரூபமாகி உயிர்த்தெழுந்தாரோ, அத கவனிங்க. கல்லறையை திறந்ததுக்கு அப்புறம் இயேசு வெளியே வரல. கல்லறையில கல்லு மூடி இருக்கும் போதே அவர் உயிரோட எழுப்பிட்டாரு. யாரு கல்லறையில் இருக்க கல்லை புரட்டுவானி வர்றாங்க? தூதர்கள் வந்து கல்லை புரட்டுனாங்க. உள்ள இயேசுவின் சரீரம் இல்ல. கல்லு புரட்டப்பட்ட பிறகு இயேசுவின் சரீரம் உயிர்த்தெழல. கல்லால அடைக்கப்பட்டிருக்கும் போதே அவர் உயிரோட எழுப்பிட்டாரு. பிரியமானவர்களே, கவனிக்கிறீங்களா? அந்த சரீரம் எப்படி மறுரூபமாக்கப்பட்டுச்சோ அதே போல நம்முடைய சரீரமும் மறுரூபமாக்கப்படும். நம்முடைய சரீரத்தையும் மறுரூபமாக்குவதற்காக இயேசு சீக்கிரம் வரப்போகின்றார். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னா, எப்பண்டா இந்த ஊரடங்கு முடியும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதை விட அதிகமா, இதை விட எப்போ இயேசு வருவார் அப்படின்னு இருக்கணும். அல்லேலூயா. எப்போ? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எங்க கம்பெனி வள்ளியூர்ல இருக்கு, எங்க வேலை ஆவரகுளத்துல நடக்கு, எங்களுக்கு வேலை
அங்க இருக்கு இங்க இருக்கு, நாங்க அங்க போகணுமே இங்க போகணுமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதை விட நினைக்க வேண்டியதுன்னா ஏன் குடியிருப்பு, எங்க வீடு பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க, நிறைய வட இந்தியாவை சார்ந்த மக்கள் நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பல 100 மைல்கள் 1000 மைல் தூரம் இருக்கு, ஆனாலும் நடந்தாவது எங்க ஊர்ல போய் சேர்ந்துடணும் அப்படின்னு அவங்க வாஞ்சையா புறப்பட்டுட்டாங்க. போகிற வழியில எத்தனை பேர் மறித்திருக்காங்க பாருங்க. எப்படியாவது நடந்தாவது என்ன செய்யணும், என் சொந்த ஊருக்கு போயிடணும், என் சொந்த ஊருக்கு நான் போய் சேரணும். கன்னியாகுமரியில இருந்து ராஜஸ்தான்காரங்க எல்லாம் பைக்ல கிளம்பி போயிட்டான். தூத்துக்குடி செக் போஸ்ட்ல மாட்டிருக்கிறாங்க, கயத்தாறுல. கேட்கறாங்க, கன்னியாகுமரி செக் போஸ்ட் எப்படி தாண்டினாங்க, திருநெல்வேலி செக் போஸ்ட் எப்படி தாண்டினாங்க, தூத்துக்குடி செக் போஸ்ட்ல மாட்டிருக்காங்க கயத்தாறுல. ஏன் எப்படி கிளம்புனா, ராஜஸ்தான் எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு, நீங்க கன்னியாகுமரியில இருந்து ராஜஸ்தானுக்கு பைக்ல போறீங்க. ஏன் ஐயா, அதுதான் என் சொந்த ஊரு, எப்பண்டா என் சொந்த ஊருக்கு போவேன்னு இருக்கு. கவனிங்க கவனிங்க, சொந்த ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளவு வாஞ்ச. எப்ப இந்த ஊரை விட்டு என் சொந்த ஊருக்கு போவேன், நம்ம சொந்த ஊர் பரலோகம். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். அதான் பாருங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம உபத்திரவ காலம்னு சொல்றோம், இதை விட பயங்கரமான உபத்திரவங்கள் வரப்போகிறது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அற்பமான ஆரம்பம் தான், இன்னும் பயங்கரமானதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த குவாரண்டைன் அறிவிச்ச உடனே ஆந்திரால ஒரு பையன் அவன் சொந்தக்கார ஊருக்கு போயிருக்கிறான். போன இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல மாட்டிக்கிட்டான். சோதரம் ஆந்திராவில் தெலுங்கானால இருந்து இப்ப அவங்க அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? அங்க கலெக்டர் பெர்மிஷன் வாங்கிட்டு என் பையனை கூப்பிட போறேன்னு சொல்லி பைக்லயே போய் 1000 கிலோமீட்டருக்கு மேல 3 நாள் அந்த அம்மா பைக்லயே டிராவல் பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? என் மகனை என் சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு பைக்லயே போய் அந்த அம்மா மகனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. யோசித்து பாருங்க, இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள என் பிள்ளைய என்கிட்ட சேர்த்துக்கிடன்னு சொல்லி எப்படி அந்த தாய் பைக்கிலே போய் மகனை கூட்டிட்டு வந்தாங்களோ, அதே போல இன்னும் வரப்போகிற மகா உபத்திரவத்துக்கு முன்பாக உங்களை என்னையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறார். சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் நான் ஆயத்தமாக இருந்தா மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க முடியும். அந்த வாஞ்சை நமக்குள்ளே காணப்படணும். 4 வாஞ்சை சொல்லியிருக்கிறேன். 1 தேவ சமூகத்தில் அமர்வதை குறித்த வாஞ்சை, 2வது கர்த்தரை ஆராதிப்பது குறித்த வாஞ்சை, 3வது விசுவாசிகள் மேல வாஞ்சை, 4வது இயேசுவின் வருகை குறித்த வாஞ்சை. இந்த வாஞ்சை நமக்கு காணப்படுமானால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா எல்லாரும்? நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகின்றோம். இந்த 4 காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த வாஞ்சை ஆண்டவருக்குள்ள இன்றைக்கு நமக்கு அந்த வாஞ்சை பெருகும்படியாக, ஆமென். என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சையும் தவணமுமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இருதயம் எங்கள் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறதப்பா. ஆண்டவரே அப்பா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே. இந்த நாளில் 4 விதமான வாஞ்சை நாங்கள் பார்த்தோம் அப்பா. தேவ சமூகத்தில் அமருகிற வாஞ்சை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற வாஞ்சை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஆத்துமாக்கள் மேல வாஞ்சை, விசுவாசிகள் மேல வாஞ்சை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர், மத்திய ஆகாயத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும்படி வரப்போகிறேன். உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே பெருகுவதற்கு பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.